இன்றைக்கி சாய் குக்கிங் டைம் சேனலில் முருங்கைக்கீரை கடையல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய். கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன ஜீரகம், காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. இதில் சின்ன வெங்காயமும் பூண்டும், ஒரே ஒரு தக்காளி, இதில் முருங்கைக்கீரை உப்பு கொஞ்சம் தேவையானது. தேங்காயும் மிளகும், தேங்காய் மிளகு 2ஐயும் அரைச்சி வச்சுருக்கேன், போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் போது நெய் போட்டுப்பாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை சட்டியில் ஊற்றிடலாம். நல்லா வெந்து போச்சு. இது அப்படியே மத்து போட்டு கடைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். முருங்கைக்கீரை கடையல். முதல்ல கீரையை நல்லா அலசி வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரையை, பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுக்கோங்க. அடுப்பில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, சின்ன ஜீரகம், 2 வரமிளகாய் தாளித்து கொட்டி, சின்ன வெங்காயம் பூண்டும் போட்டு நல்லா வணக்கிங்க. வணக்கிக்கிட்டு அதில் கீரையும் போட்டு வணக்குங்க. பருப்பு தூக்கி ஊற்றுங்க. உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய், 4 மிளகு ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடித்து அதிலே போட்டுடுங்க. எல்லாத்தையும் வணக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. அதாவதுன்னு இருந்துடும், தடுப்பாக இருக்கும். வெந்தவுடனே சட்டியில் போட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சி 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா கடைஞ்சி விட்டு, இல்லை அப்படியே ஊற்றலாம், இல்லை இறக்கி வச்சு ஊற்றலாம். நெய் இறக்கி வச்சு இது போல் கடைஞ்சி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் நல்லா சத்து இருக்குது. இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றிங்க.